யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனுஷன், அதுவும் ஒரே ஒரு சின்ன கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மராட்டிய பேரரசி உருவாக்கிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பத்தின ஒரு அசத்தலான கதை தான். அப்படி என்ன நடந்தது? எப்படி ஆரம்பிச்சது அவரோட பயணம்? ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க என்னவெல்லாம் தேவைப்பட்டது? வாங்க, சிவாஜியோட சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு புரட்சி இளவரசன் எப்படி உருவானர்னு பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு தொடக்கப்புள்ளி இருக்கும். சிவாஜியோட கதை அவர் பிறந்த காலத்திலிருந்து அரசியல் சூழ்நிலையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது 17ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டு பெரிய சக்திகள் தான் கோலோச்சிட்டு இருந்தாங்க. வடக்கு முகலாய பேரரசு, தெற்கு தக்கான சுல்தான்கள். இவங்களுக்கு நடுவுல புதுசா ஒரு சக்தி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா அவங்க கணக்குல ஒரு விஷயம் தப்பா போச்சு. அவங்க இன்னும் சிவாஜிய சந்திக்கல. இந்த கால வரிசைய கொஞ்சம் பாருங்களேன். 1630ல சிவனேரி கோட்டையில பிறந்தவர் சிவாஜி. சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள ஒரு கனல் இருந்துச்சு, தன்னாட்சி. அவங்க அம்மா ஜிஜாபாய் அவருக்கு சுயமரியாதை பத்தியும் தர்மம் பத்தியும் சொல்லி சொல்லியே வளர்த்தாங்க. வெறும் 16 வயசுதாங்க. அப்பவே அவரோட முதல் பெரிய வெற்றி தோர்னா கோட்டையை கைப்பற்றினாரு. இது வெறும் ஒரு கோட்டையை ஜெயிச்சது மட்டும் இல்ல, சுயராஜ்யம்னு சொல்ற ஒரு பெரிய கனவோட முதல் அடி இதுதான். சரி, கோட்டைகளை கைப்பற்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தன்னை விட பல மடங்கு பெரிய எதிரிகளை சிவாஜி எப்படி சமாளிச்சாரு? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அவரோட மூளைக்கும் தந்திரத்துக்கும் சாட்சியா 2 சம்பவங்கள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல பிரதாப் காட்போர். பீஜாப்பூர் சுல்தானோட தளபதி அப்சல் கான் சிவாஜிய ஒரு வலையில சிக்க வைக்க திட்டம் போட்டான். ஆனா சிவாஜிக்கு இந்த திட்டம் முன்னாடி தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உடைக்குள்ள கவசத்தையும் கையில புலிநகம்னு ஒரு பயங்கரமான ஆயுதத்தையும் மறைச்சுக்கிட்டு போனாரு. கான் அவரை தாக்க முயற்சி செஞ்சப்போ அந்த கவசம் சிவாஜிய காப்பாத்திருச்சு. பதிலுக்கு சிவாஜி அந்த புலிநகத்தை வச்சு அப்சல் கானை கொன்னுட்டாரு. அடேங்கப்பா, இது ஒரு தந்திரமான புத்திசாலித்தனமான வெற்றி. அடுத்தது ஆக்ராலேருந்து தப்பிச்ச சம்பவம். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் சிவாஜிய ஆக்ராக்கு வரவழைச்சு வீட்டுச் சிறையில வச்சிட்டாரு. இனி தப்பிக்கவே முடியாதுன்னு எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் சிவாஜி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தினமும் துறவிகளுக்கு பெரிய பழக்கூடைகளை அனுப்ப ஆரம்பிச்சாரு. முதல்ல நல்லா செக் பண்ணின காவலர்கள் போக போக சோம்பேறி ஆயிட்டாங்க. இதான் சான்ஸ்னு ஒரு நாள் சிவாஜியும் அவரோட மகனும் அந்த கூடைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் அவுரங்கசீப்க்கு பெரிய அவமானத்தையும் சிவாஜிக்கு நாடு முழுக்க புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. போர்க்கள வெற்றிகள் சிவாஜிய ஒரு தலைவரா மாத்துச்சு, சரிதான். ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா அவர் வெறும் தலைவரா இருந்தா போதுமா? இல்ல, அவர் ஒரு மன்னரா ஆக வேண்டியிருந்தது. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தருணம் வந்தது. 1674ஆம் வருஷம். மராட்டிய வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. ராய்கட் கோட்டையில ஒரு பிரம்மாண்டமான விழா நடந்துச்சு. சிவாஜி முறப்படி சத்ரபதியா, அதாவது ஒரு பேரரசரா முடிசூட்டப்பட்டார். இது வெறும் ஒரு விழான்னு நினைச்சிடாதீங்க. இது முகலாயர்களுக்கும் சுல்தான்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு தெளிவான செய்தி. இதோ பாருங்க, ஒரு புதிய சுதந்திரமான மராட்டிய அரசு உதயமாயிடுச்சு. சரி, ஒரு மன்னர் ஆயிட்டாரு. ஆனா சிவாஜியோட புத்திசாலித்தனம் போர்க்களத்தோட நின்னுடல. ஒரு பேரரச உருவாக்க ஒரு ராஜா மட்டும் இருந்தா போதுமா? அத திறமையா நிர்வகிக்க ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? அது அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலதான் அவரோட மிக முக்கியமான ஒரு நிர்வாக கண்டுபிடிப்பு உருவாச்சு. அதுக்கு பேருதான் அஷ்டபிரதான், அதாவது 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு சபை. நிதி நிர்வாகத்திலிருந்து வெளியுறவு கொள்கை வரைக்கும் எல்லாத்தையும் நிர்வகிக்க ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை இது. இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த அஷ்டபிரதான். பிரதமர், அதாவது பேஷ்வா; நிதி அமைச்சர், அதாவது அமாத்யா; தளபதி, சேனாபதி. இப்படி 8 முக்கிய அமைச்சர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு. இது சும்மா ஆலோசனை சொல்ற குழு கிடையாது. திறமையின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இந்த சிஸ்டம் தான் சிவாஜிக்கு அப்புறமும் மராட்டிய பேரரசு வலிமையா நிக்கிறதுக்கு அடித்தளமா இருந்துச்சு. இவ்ளோ பார்த்தோம். சரி, கடைசியா ஒரு கேள்வி. சிவாஜியோட உண்மையான தாக்கம் என்ன? அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போனது என்ன? சிவாஜியோட மரபுங்கிறது பல வடிவங்கள்ல இன்னிக்கும் நம்ம கூட இருக்கு. அவர் கட்டின 300க்கும் மேற்பட்ட மலைக்கோட்டைகள் அவரோட வியூக திறமைக்கு இன்னிக்கும் சாட்சியா நிக்குது. அவர் உருவாக்குன சக்தி வாய்ந்த கடற்படை இந்தியாவிலேயே அப்போ அது ஒரு புதுமை. அவரோட அஷ்டபிரதான் நிர்வாக முறை ஒரு திறமையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவர் விதைச்ச ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சுதந்திரமான தன்னாட்சி கொண்ட ஒரு நாடுங்கிற கருத்து. அதுதான் பல தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. அப்போ சிவாஜியோட மிகப்பெரிய மரபுன்னு எது சொல்றது?
அவர் ஒரு புரட்சியாளரா, ஒரு மன்னரா, இல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையாளரா? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு தனி மனுஷனோட அசைக்க முடியாத பார்வை வரலாற்றோட போக்கியே மாத்தி எழுதும் சக்தி படைச்சதுங்கிறத இது தெளிவா காட்டுது. நன்றி.